ஹாய் குட்டீஸ், வாங்க இன்னைக்கான கதையை பார்ப்போம். இன்றைய கதை ஒரு யானையை பற்றியது. அந்த யானை எப்போதும் ஏதாவது மறந்துடும். கதை ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். இனிமையான சத்தங்களோட காட்ல காலை பொழுது ஆரம்பிச்சது. ராணின்ற யானை நதியில குளிச்சிட்டு இருந்தது. ராணி திடீரென்று நின்றாள். ஐயோ, நான் காலை உணவுக்காக வச்சிருந்த வாழை இலையை எங்க வச்சேன் என்று யோசித்தாள். அவள் வைத்திருந்த வாழை இலைகள எடுத்துட்டு வர மறந்துவிட்டாள். புஜி என்ற குரங்கு சிரித்துக்கொண்டே, ராணி, நீ இலைகளை அந்த பாறை மேல வச்சிருக்க. ராணி சிரித்துக்கொண்டே பாவமாக நெளிந்தாள். பின்னர் ராணி பூக்களுக்கு தண்ணீர் ஊற்றப் போனாள். ஆனா தண்ணீர் எடுக்க பக்கெட்டா வீட்லயே மறந்துட்டாள். அங்கிருந்த பறவைகள் கூவி சொன்னது, ராணி, உன் பக்கத்துல தான். உனக்கு பின்னாடித்தான் பக்கெட் இருக்கு. ஒரு மாலையில் விலங்குகள் எல்லாம் பழங்களை சேர்க்க ராணியை அழைத்தனர். ராணியும் மற்ற விலங்குகளுடன் சென்றாள். ஆனா ராணி பழக்கூடையை மறந்துட்டு போயிருந்தாள். ராணி வருத்தத்துடன் மரத்தடியில் அமர்ந்து, நான் எதையும் ஞாபகத்துல வச்சுக்க முடியல, நான் எதுக்குமே உதவி பண்ண முடியல என்று சிந்தித்தாள். அங்கு ஈஷா என்ற ஆந்தை வந்தது. ராணியிடம் மென்மையாக சொன்னது, ராணி, எல்லாருமே சில நேரத்துல சில விஷயங்கள மறந்து போவாங்க. ஆனா நினைவில் வைக்க கற்றுக்கலாம். நான் உனக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன் என்று கூறியது. ஈஷா ஒரு சிறிய பாடலை கற்றுத் தந்தாள். காலை உணவு, பக்கெட், பழக்கூடை. ராணி மறக்க மாட்டாள் இனிமே. ராணி மகிழ்ச்சியுடன் அதை பாடினாள். அடுத்த நாள் ராணி எல்லாவற்றையும் நினைவில் வைத்தாள். அவள் காலை உணவும் தண்ணீர் பக்கெட் பழக்கூடையும் கூட. விலங்குகள் எல்லாம் சந்தோஷமாக கைத்தட்டினார்கள். இதுதான் ராணியின் கதை. அனைவருமே சில சமயம் மறந்து போவோம். ஆனா சிறிய முறைகள், முயற்சிகள் இருந்தால் எளிதாக நினைவில் வைத்துக்கலாம்.